அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் உள்ள. நான் இவ்வளோ புதுசாக வரேன். டூரிசம் கேரளாவை அடிச்சிக்க முடியாதுப்பா. எந்த மாதிரி அழகாக மாற்றிருக்காங்க பாருங்கள். செம்ம அழகாக இருக்குங்க இடமே. ஒட்டக ரைடெலாம் இருக்கா இங்கே. எட்டி விட்டுற தூரமாக இருந்து தான் பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பீரங்கி வச்சு சுடுறது, கன் பாயிண்ட்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்க்குறீங்களே, இது வந்து பீரங்கி வச்சு அடிக்கிறதுங்க. இங்கே அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதில் இங்கே ஒரு விஷயம் பார்த்தாங்க. என்னன்னு தெரியுதுங்களா? சுரங்கப்பாதை. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்மளோட கேரளா ட்ரிப்பில் கடைசி நாளில் இருக்கவங்க காசர்கோடில் இருக்கோம். கடைசி மாவட்டமும் இதுதான். ஆல் ஓவர் கேரளா ட்ரிப்பு தமிழில் யாருமே பண்ணது கிடையாது. நாம தான் முதல்ல பண்ணுறோம். நாம தான் ஆல் ஓவர் கேரளா ட்ரிப்பு. ஆல் ஓவர் கேரளா ட்ரிப்பு தொடர்ந்து டிராவல் டயர்டே ஆகலை. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காசர்கோடில் பேகல் ஃபோர்ட்டுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபோர்ட்டு. 40 ஏக்கரில் இருக்குது. 90% அழிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்குது. அந்த கோட்டையை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கே முன்னாடி பாருங்கள், எனக்கு இங்கே தான் பார்த்தீங்கன்னா உயிரை உயிரை சாங்லாம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த சாங்குக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடத்த யாருமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படியே இந்த இடத்த நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இந்த இடத்த பற்றி மட்டும் இல்லாமல் கேரளாவில் என்னென்ன விஷயம்லாம் புதுசாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கேரளா பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆத்தாடி உங்கள் வெயிலா எங்கள் வெயிலா அந்த மாதிரி ஒரு வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ வாங்க அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி இறங்கி வந்த இடம். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இது மேலே இருந்தால் இறங்கி வருவார். ஸோ இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா பீரங்கில வச்சு சுட்டுருக்காங்களாம். அப்படியே மேலே போய் பார்ப்போம். இது மேலே எப்படி பீரங்கில ஏற்றிருப்பாங்க. இப்படி இருக்கு இடம். மேலே உங்களுக்கு வியூ இருக்குது. இந்த மாதிரி நிறைய டவர் இருக்குது. 90% அலைஞ்சிருச்சு. நான் மேலேருந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன். அப்படியே வாங்க. ஸோ மேலே வந்தாச்சுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்களா பீச்சை, நல்லாயிருக்கு. ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த தென்னை மரம் தோப்பு. ஃபுல்லாக அந்த தென்னை மரம் தான் இருக்குது. அதிகமாக சுற்றியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையோட செவுரு. ஸோ உங்களுக்கு கீழே காட்டுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் அழிஞ்சிருச்சுங்க. இது பாருங்கள், கீழே பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்டை அழிஞ்ச இடம். அந்த 90% அழிஞ்ச இடம். அதெல்லாம் மிச்சம் இருக்க 10% தான் நீங்கள் பார்த்துருக்க அந்த செவுரு. இப்போ மேலே நம்ம நிற்கிறது அது மட்டும் தான் மிச்சம் இருக்க 10%. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடல் அந்த சைடில். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ பார்க் ரெடி பண்ணிட்டுருக்காங்க போல். அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. பரவாயில்லையப்பா, ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கல நான். அது ஃபாரினர்ஸ் வந்துட்டுருக்காங்க. 40 ஏக்கருங்க மொத்தம். அப்படியே வாங்க ஃபுல்லாக போய் பார்ப்போம். அந்த கல்லுலாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, உள்ளே அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல அந்த பாதெல்லாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. இவங்க சும்மா உள்ள யூஸ்க்காக சும்மா ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன டவர் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் வெயில் பார்த்தீங்கன்னா தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. நான் ஒரு நேரம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். கேரளா பார்த்தீங்கன்னா ஜனவரியில் மட்டும் நம்ம ட்ராவலே பண்ணக்கூடாது. கரெக்டான டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம், அதுக்கு மேலே இருக்கிற செப்டம்பர், அக்டோபர் அந்த டைமில் வந்தோன்னா நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜனவரிலேயே உங்களுக்கு சம்மர் தொடங்கிடும். சேஃப்டிக்காக கட்டிகிட்டு இருக்காங்க போல். இது பாருங்கள். இன்னும் நம்ம கீழே இறங்கி போனால் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி பார்ப்போம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இங்கே பார்த்தீங்கன்னா சேர மன்னரோட ஆட்சி நடந்திருக்குன்ட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிவப்ப நாயக்கா அப்படின்னு சொல்லிட்டு குறுநில மன்னன் இந்த இடத்த ஜெயிச்சு இங்கே ஒரு ஃபோர்ட்டே கட்டியிருக்காரு. 40 ஏக்கரில் கட்டியிருக்காரு. 1650 ADயில் கட்டியிருக்காரு. இங்கே அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதில் இங்கே ஒரு விஷயம் பார்த்தாங்க. என்னன்னு தெரியுதுங்களா? சுரங்கப்பாதை. இங்கே அப்படியே உள்ளே போகுது பாருங்கள் சுரங்கப்பாதை. இது பாருங்க, முன்னாடி கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சுரங்கப்பாதை தான் இப்போ ரொம்ப மர்மமான ஒரு இடம். ஏதாவது இருக்கா? ஏதாவது கிளம்பிருமோ? இன்னும் தெரியல. செவுரு போட்டாங்க, மூடிட்டாங்க முன்னாடி. ஓகே, முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். செவுரு போட்டு மூடிட்டாங்க. ஸோ ஒரு சில பேர் நினச்சிருக்கலாம் இதை வந்து திறந்து வச்சிருக்கலாம், உள்ளே கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம போயிட்டு அப்படியே ரிட்டன் வர மாதிரியே வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறது நல்லது தான். அப்படியே இந்த கேரளா பற்றியும் தெரிஞ்சுப்போங்க. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஜாதின்ற ஒரு விஷயத்துக்கே இடம் கிடையாது. இங்கே எல்லாம் அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த மாதிரி பேச்சுக்கே இல்லை. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மலையாளம் சினிமா. ஸோ சினிமாவில் பார்த்தீங்கன்னா யாருமே ஜாதி பத்தில் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு திறமை இருக்கா அது நடிப்பாங்க. ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி இருக்கும். ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதியில் இருக்கவங்களா அவங்க மட்டும்தான் ஆக்டராக இருப்பாங்க, ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. ஏன் அங்கே லைட் போடுறதுலேருந்து கேமராமேன் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதிக்காரங்க எடுத்து வச்சிருப்பாங்க. இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்டாக இருக்கிறது தான் நல்லது. கேரளா பற்றி நிறைய விஷயம் இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வியூ இருக்குது. அந்த வியூ அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இன்னும் கீழே தான் இறங்கி போகணும் போல். பாருங்க பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் பசங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முன்னாடி போயிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தானுங்க. பக்கத்தில் அந்த அலை வர இடம்லாம். ஸோ அந்த இடத்துக்கும் போவோம். செம்மையாக இருக்குங்க இடம். வா, இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடில் ஒன்றுமே தெரியல, கடல் மட்டும்தான் தெரியுது.
அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃபுட்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளப்பம், கடலைக்கறி, பரோட்டா அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயே அந்த கடலைக்கறி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தருவாங்க. அந்த மீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோறுலாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வயிறு செட் ஆகாது. அப்போ என்னதாப்பா சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த பிரியாணி சாப்பிடுங்க. ஸோ பிரியாணி வந்து நம்ம நாட்டு அரிசி மாதிரியே இருக்கும். அது கொஞ்சம் நம்மளுக்கு செட் ஆகும். ஸோ மற்ற அரிசிலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா, பீஃப் கறி, மீன் கறி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதான் நிறைய ட்ரை பண்ணுங்க. கேரளாவில் எந்த ஹோட்டலாக இருந்தாலும் சரி சுடுதண்ணி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. அதேமாதிரி உங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த டீ காஃபி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி கேரளா பற்றின ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. ஸோ அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பீரங்கி வச்சு சுடுறது, கன் பாயிண்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே கீழே பார்க்குறீங்களே இது வந்து பீரங்கி வச்சு அடிக்கிறதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எதிர்நாட்டு கப்பல் முன்னாடி வந்துச்சுன்னா இங்கேருந்து பீரங்கி வச்சு அடிப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா இங்கெல்லாம் வந்து கன் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கன் பாயிண்ட் தான். ஸோ இது பாருங்கள், இங்கேருந்து கன்று வச்சு அப்படியே இங்கே சுடுவாங்க கப்பலில். முன்னாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வெளிச்சமாக தெரியுது. ஸோ கேமராவில் அந்தளவுக்கு தெரியல, ஃபுல்லாக வெளிச்சமாக தெரியுது. கீழே அது இப்போ தெரியும் பாருங்கள், கடல் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கன் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். பீரங்கி, கன் பாயிண்ட்டு சுற்றி இங்கேருந்து அடிப்பாங்க. இந்த செவரு ஃபுல்லாகவே கன் பாயிண்ட்டாக தாங்க வருது. பாருங்க, ஃபுல்லாகவே இந்த கன் பாயிண்ட்டு தான் சுற்றி வருது. ஸோ எதிரி இங்கேருந்து தான் வருவாங்க போல் ஸ்ட்ரைட்டாக. கடல்லேருந்து இங்கே உள்ளே வருது, இங்கேருந்து அடிக்கிறாங்க. அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ இங்கே நான் பார்த்த வரைக்கும் ஸோ எல்லா பஸ் ஸ்டாண்டும் பார்த்தேன். என்னடா லேடிஸ்லாம் அதிகமாக இருக்காங்க, ஜென்ஸ்லாம் கம்மியாக இருக்காங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன். அப்போ தாங்க தெரியுது உமன்ஸோட பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது, மென்னோட பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ உமன் பர்த் ரேட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ தமிழ்நாட்டிலே அப்படியே கொஞ்சம் மாறிட்டு வராங்க. ஸோ எல்லாருமே மாறினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு இடம் வச்சுருக்காங்க பாருங்க, இறங்கி போகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கேருந்து உள்ளே போய் பார்ப்போம். இங்கே தான் அந்த பசங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க போல். அப்படியே போய் பார்ப்போம், உள்ளே கீழே இறங்கி பார்ப்போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி செட் பண்ணிடுவாங்க அழகாக. ஃபியூச்சரில் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக கார்டன் மாதிரி செட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம கீழே இறங்கி பார்ப்போம். நல்லா அழகாக வருது பாருங்க. உள்ளே முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை தாங்க, சைடில் அப்படியே கடற்கரை வருது. இங்கே தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க போல். ஸோ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அப்படியே கிட்டே போய் பார்ப்போம். அழகாக இருக்குங்க, சரியான வியூ பாயிண்ட் இருக்குது. பாருங்க மக்களே, அதை பார்த்தீங்களா கீழே. ஸோ இதான் அவர் சொல்லிட்டு இருந்தார் போல். அலை வந்து அடிக்கும்போது பாருங்கள் அந்த இடம் மட்டும் உள்ளே அப்படியே போகும். ஸோ உள்ளே யாரும் மாட்டினாங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி டேஞ்சராக தான் இருக்குது இடம். ஸோ இது பாருங்கள் கடற்கரை, சின்ன ஒரு கடற்கரையாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அரேபியன் கடல், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பீச் இருக்குது. இங்கே பாருங்க இன்னொரு பீச் போகுது. இங்கே கீழே இறங்குறதுலாம் எங்கேயும் வழியெலாம் போடல, சார் இறங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டேங்க. ஸோ நேற்று எல்லோரும் வந்துட்டு போயிட்டாங்க போல். இன்றைக்கி வந்து யாருமே காணோம். அதுவும் இன்றைக்கி வந்து மண்டே வேறு பாருங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வந்தேன். நேற்று வந்து ஹாலிடே, நிறைய பேர் வருவாங்க, அதனால் நம்ம இன்றைக்கி வந்துடுவோம், இன்றைக்கெல்லாம் கூட்டமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நானே இன்றைக்கி வந்தேன். நேற்றுலாம் வந்திருந்தோம்னா செம்ம கூட்டம் வந்திருக்கும். கொஞ்சம் டேஞ்சராக தாங்க இருக்குது சொன்ன மாதிரியே. பார்த்தீங்களா இதெல்லாம் சின்ன ஆளை தான், ஆனால் நிற்கும் போது பெரிய ஆளையவன் வந்தது, அதுக்காக தான் மேலே நிற்காதீங்களா சொன்னார் போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இங்கே கேரளாவில் நிறைய லிட்ரஸி ரேட் அதிகம், படித்தவங்க அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாப்புலேஷன் அதிகம், ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கம்மி. ஸோ ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களை வந்து படிக்க வைக்கணும், என்னத்தையாவது பண்ணி அவங்க டிகிரியாவது வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட்டில் கேரளா தான் டாப்பில் இருக்குது, இங்கே பாப்புலேஷனும் கம்மி. ஸோ அப்படி நம்ம தமிழ்நாடோட கம்பேர் பண்ணும்போது படித்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இதையே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா தூரமாக என்ன பாருங்கள். ஸோ அவ்வளோ க்ளோஸாலாம் போகாதீங்க, இந்த இடம்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் அலைங்க. ஸோ ரெண்டு சைடும் அலை வரும்போது சென்டராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடும். ஸோ அதனால தான் நிறைய டெத்துலாம் நடக்கிறது. ஆபத்தில் என்றைக்கும் விளையாடாதீங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க கூட இறந்துருக்காங்க. ஸோ நம்ம தான் நீச்சல் தெரியுமே, நீச்சல் அடித்தா நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அலை என்ன பண்ணுன்னா உள்ளே இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு சமயத்துக்கு அப்புறம் அவங்களே டயர்டாகி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்து தான் போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் நடந்திருக்கு. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி. ஸோ கேரளா வந்தோன்னா எனக்கு லாங்குவேஜில் புதுசாக இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஹோட்டல் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கலிக்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஊரில் கலிக்கணும் அப்படின்றதே மீனிங் வேறு. எந்த லாங்குவேஜும் நான் தப்பாக சொல்ல, இங்கே இருக்க நடைமுறையை நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி எந்த ஹோட்டல் போனாலும் சோறு வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம ஊர்லாம் சோறுன்ற வார்த்தை யூஸ் பண்றதுக்கு கூச்சப்படுவோம். இங்க அப்படிலாம் கிடையாது. இன்னும் சோறு வேணுமா, அந்த தமிழ் சொல்ல வந்து இங்க அதிகமா யூஸ் பண்றாங்க. நாமளாம் ஒயிட் ரைஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம மாறிட்டோம். சோறுன்ற விஷயத்தையே நம்ம வந்து சொல்ல கூச்சப்படுறோம்.
அதான் உண்மை. ஸோ தமிழ்லேருந்து வந்தது தான் மலையாளம், அதுக்கப்புறம் தெலுங்கு, கன்னடம் எல்லாமே. ஆனால் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நீ நிலமே மாறிடுச்சு, இங்கிலீஷ் படித்தாதான் வேலை அப்படின்ட்டு. தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும் அவங்க நிலமை எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம். இதில் நம்ம யாரை குத்தம் சொல்கிறது? லாங்குவேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வரது. அதே மாதிரி கேரளா இன்னொரு விஷயம் நோட் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. எந்த விதமான ஆக்கிரமிப்போ வேற எந்த இதுவுமே கிடையாது. நடக்கணும்னா நடக்கிறது மட்டும் தான். ரூல்ஸ் ரொம்ப சீரியஸாகவே மதிப்பாங்க. டிராஃபிக் ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் போட்டிருக்கா, நிற்கணுமா, கரெக்டாக நிற்பாங்க. யாரும் முன்னாடி வந்து கிராஸ் பண்ணுறதோ, வண்டியே வரலாம் கூட நின்று பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ரோடே கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்த்தேன், எனக்குலாம் புதுசாக இருந்தது. ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் யாரும் டிராஃபிக் ரூல்ஸ் வந்து மதிக்கிறது கிடையாது. அதான் உண்மை. ஸோ இங்கே வந்து டிராஃபிக் ரூல்ஸ் வந்து அந்த அளவுக்கு மதிக்கிறாங்க. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், நான் இருக்கிற உண்மையை நான் சொல்கிறேன். ஸோ அதான் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம யாரையும் தப்பு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற விஷயத்த தான் நான் சொல்கிறேன். யார் சாமி நீங்கள் இங்கே நீச்சல் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் புரியலையே, இவ்வளோ பெரிய கடல் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, நமக்கு எதுக்கு, போக வேண்டியதான். தெரிஞ்சுதான் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பஸ்ஸில் போர்டு வச்சுருக்காங்க பாருங்க, அதை பற்றி சொல்லியே ஆகணும். எப்பா இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் போடுங்கப்பா. மலையாளத்துலேயே இருக்குது எல்லாமே. பஸ் எங்கே போகுது எங்கே வருது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வராங்க. அவங்களும் அதை பார்த்து பேந்த முடிச்சிட்டு இருக்காங்க. நாமளும் அப்படி தான் முடிச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இங்கிலீஷ்லேயும் போட்டாங்கன்னா வர டூரிஸ்ட்டுக்கு, ஃபாரினர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் அந்த மாதிரி போடுறாங்க இங்கிலீஷில். சின்ன சின்ன ஊர்லாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் போடுங்கப்பா, அப்போ தான் எங்கள் மாதிரி டூரிஸ்ட்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுற்றி பார்க்குறவங்கலாம். சரி, கேரளாவில் சுற்றி பார்க்க ஏதாவது இடம் சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சைலண்ட் வேலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணார், கொச்சி வாட்டர் மெட்ரோ, அதுக்கப்புறம் நிறைய இடம் இருக்குங்க. நிலம்பூர் டேக் மியூசியம், கோழிக்கோடு SM ஸ்ட்ரீட், முக்கியமாக லிஸ்ட்டில் ஆலப்புழா மறந்துடாதீங்க. அதுவும் இந்த கவர்மெண்ட் போட்டே விட்றாங்க, வேகா போட். 400 ரூபா 600 ரூபாயிலேயே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதை பற்றின எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். கோட்டையை சுற்றி வர அந்த ரோட்டில் வந்தோம்னா இங்கே ஒரு இடம் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குற இடம். வாங்க அப்படியே போவோம். நல்லா இருக்கும். ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் வந்த டைம் தான் தப்பு. ஜனவரி மாதம் வந்துருக்கக்கூடாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் நம்ம வந்துருக்கணும். ஆகஸ்ட் மாதம் தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்னு சொன்னாங்க. மழை பெஞ்சு முடிஞ்ச டைம். ஸோ இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்குது. நான் நேற்று தான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கால் பண்ணி பேசினேன். இங்கே என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி தான் சூடாக தான் இருக்குது, இங்கேயும் வெயில்லாம் நல்லா அடிச்சிட்டு இருக்கு, நைட்லாம் செம்ம குளிராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு கிளைமேட் இருக்குது. சரியான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப கிட்டலாம் போக வேணாம், இங்கேயே தூரமாக என்ன பார்ப்போம். ஸோ அங்கெல்லாம் ஃபுல்லாக அங்கே வில்லேஜ் இருக்குது. இப்படி தான் போகிறாரு, கீழே இறங்கி தான். சரி, நாமளும் போய் பார்க்குறதா தான் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு பீச்சு போகிறதுக்கு இதான் ஷார்ட் கட்டுன்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம ரொம்ப தூரம் சுற்றிட்டு போனோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே இறங்குது வழி. சரி வாங்க அப்படியே அந்த இடத்துக்கு போவோம். ஸோ இந்த இடம் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா உறுத்திட்டே இருக்குது. அது என்ன இடம், நடந்து போகலாமா என்னன்ட்டு கேட்கணும். போயிட்டு கிட்டே போய் பார்ப்போம். கிட்டே போய் நைட்டான அழகாக நல்லா பெருசாக வரும் போலங்க. இவருங்க இது வரைக்கும் வந்துருக்கு தண்ணி. ஸோ இப்போலாம் இங்கே வந்து விட்டு போயிருக்கு. போயிட்டு நம்ம சீக்கிரமாக வந்துடுவோம். அப்படியே பாருங்கள் கீழே. இப்போ பாருங்கள், அந்த கோட்டையிலேருந்து அப்படியே இறங்கி கீழே வந்திருக்கோம். நல்லா பெரிய பீச்சாக தான் இருக்குது. இப்படியே சுற்றிட்டு அப்படி போகுது பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் இங்கே இருக்க நாட்டு படகு. இங்கே இருக்க நாட்டு படகுலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், எல்லா போட்டும் அப்படி தான் இருக்குது. சும்மா ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறோம், ஒரு போட் எப்படி இருக்குன்ட்டு. இவங்க தான் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க போல். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே தான் ஏதோ மோட்டர் போட்டு. இங்கே பாருங்கள், சின்ன ஒரு போட் ஒன்று இருக்குது, நல்லா குட்டி ஓண்டா அழகாக இருக்குது பார்க்க. இந்த மாதிரி நிறைய போட்ஸ் இருக்குது முன்னாடி. ஸோ இந்த போட்லாம் பார்த்தீங்களா நார்மல் போட்டு தான், இந்த மோட்ரு அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா இருக்கு பாருங்கள், அழகா குட்டி போட். இதோ சொன்னோம் பார்த்தீங்களா டபுள் மோட்டர் போட்டு, நம்ம ஊர்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய போட்டு இங்கே பார்க்க முடியுது. யாராவது கீழே தெரிஞ்சு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கான்ட்டு. அப்போ தான் முதல்ல பார்க்குறேன். நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். இது மேலே ஒருத்தர் கூட நடந்து போல. ஒரு வேளை அலௌடு இல்லையோ, யாருமே நடக்கல, ஏன்னு தெரியலையே. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? கிட்ட போய் பார்ப்போம். இங்கே யாருமே இல்லை. அலையும் நல்லா பெருசாக வந்துட்டு இருக்கு. நல்லா பெரிய அலையாக வருது. நிற்கிறதே கஷ்டம் நினைக்கிறேன். எப்படி மேலே ஏறிட்டு வருது. போகிற பாதை ஓப்பனில் தான் இருக்குது, அப்படியே யாருமே போகல. இவங்க பக்கத்தில் யாராவது கேட்டு வரோம். ஸோ இங்கே வந்து கேட்டவங்க, இது வந்து 150 ரூபாயா உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பே பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்றாங்க. ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டாச்சுங்க. அப்படியே நம்ம வந்து உள்ளே போக வேண்டியதான். தூரத்தில் பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள் முன்னாடி. சரி வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஏதோ கயிறு கட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்க்க பயமாக தாங்க இருந்துச்சு. ஒரு ஆர்வத்தில் போயிட்டேன். பரவாயில்ல, லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குது. அது சேஃப்டியில் கொஞ்சம் பார்க்குறாங்க. வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். கயிறுலாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கிழிஞ்சு போக வேண்டியதான். நம்ம தலைங்க மாட்டோம் போல. கொஞ்சம் கொஞ்சமாக அலை வருதேப்பா. ஓ இங்கே தெரியுதுங்க.
இங்கேயே லைட்டாக அப்படியே மேலே அப்படியே தள்ளுது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. சைடில் பிடிச்சிக்கலாம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் அலை மேலே அப்படியே வந்துட்டுருக்கு. அடங்கொன்னியால் இன்னும் எப்படி வருது அலை, போ இன்னும் அலை நல்லா மேலே வந்துட்டுருக்கு. அடப்பாயினா என்ன இவ்வளோ பெரிய அலையாக வருது. கொஞ்சம் அல்ல தான், நல்ல பெரிய அலையாக தான் அங்கே வருது. அப்படியே போம், இதெல்லாம் பயந்த வேலைக்கு ஆகாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்பா இன்னும் ஒரு ஆள் ஹைட்டுக்கு வருது அலை, அப்படியே பின்னாடி தள்ளுதுங்க இந்த பிரிட்ஜையே. சுனாமி வந்து தூக்கிற போகுது, சுனாமிலாம் வந்துடாத. முன்னாடி அந்த இடம் தாங்க நல்லா பெரிய அலையாக வருது. பாருங்க எவ்வளோ பெரிய அலையாக வந்துட்டுருக்கு. எவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஒரு பக்கம் திகிலாக தான் இருக்குது. அதான் பாருங்கள் சைடில் பரவாயில்ல, சேஃப்டிக்கு இது பிடிச்சிக்கலாம். இது பாருங்க, இது பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே அப்படியே நடக்க வேண்டியதுதான். முன்னாடி போகிறதுக்கும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நல்லா மேலே தூக்கி போடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் உள்ள. நான் இவ்வளோ பெருசாக வர பார்த்துக்கலாம், நீயா நானான்ட்டு வா. அப்படியே ஒன்று ஒன்றா கிராஸ் பண்ண வேண்டியதான் பொறுமையாக. பயமாக இருக்குங்க, லைட்டாக பயமாக இருக்குங்க. அப்படி போகிறாரு ஒருத்தர், ஸ்டாஃப் ஒருத்தர் போயிட்டுருக்காரு முன்னாடி. அவரு சாதாரணமாக நடந்து போகிறாரு. இவன் அப்படியே மேலே தூக்கி போடுதுங்க. அவர் சாதாரணமாக நடக்கிறாரு. யாருப்பா நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அலை வருது பாருங்கள் மேலே, அது மேலே நடந்து போயிட்டுருக்காரு. அந்த அலையில் சாதாரண நடந்து போகிறாரு. யாருப்பா நீங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் நடந்து ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் போல். அந்த பெரிய அலையை வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. மற்றபடிலாம் கொஞ்சம் பயம் இல்லை. அந்த அலை வரத்துக்குள்ளே அப்படியே கிராஸ் ஆகிடுறான் சாமி, அப்படியே முன்னாடி ஓடிடுறான். அலை வரத்துக்குள்ளே முன்னாடி போய் வேண்டாம். நம்ம பின்னாடி தான் அந்த அலை வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அலைலாம் இல்லை. அவர் எவ்வளோ தைரியமாக போயிட்டுருக்காரு, நாம தான் இப்படி பயப்படுறோமா. லைட்டாக பேலன்ஸ் பண்ண முடியுதுங்க, இருந்தாலும் பக்கத்தில் அது பிடிச்சிருக்கு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. அவர்கிட்ட கேட்போம் அவர் பயம் இல்லையான்ட்டு. வந்துட்டோங்க, இங்கே ஒரு இடம் இருக்குது முன்னாடி. உங்களுக்கு பயமா இல்லையா நடந்து வர்றது? அப்படியே வந்தீங்களே, அசால்ட்டாக வந்தீங்களே. ஓகே எனக்கு ஸ்டார்டிங்கில் இங்கே வரும்போது அலை வரும்போது மட்டும் லைட்டாக பயமாக இருந்தது. கூட்டம் கம்மியாக இருக்குது. நேற்று வந்தாங்களா? நேற்று கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. நேற்று நேற்று அதிகமாக இருந்துச்சு அலை. அப்படியா? நிற்க முடியாதா? அந்த அளவுக்கு அலை வரும். இது வரைக்கும் தூக்குமா? என்ன சொல்கிறாருங்க. மேலே வரும். இப்போ நம்ம லைஃப் ஜாக்கெட் இதெல்லாம் வந்து சேஃப்டிக்காக விழுந்தா கூட நம்ம இது திரும்ப ஏறிக்கலாம் மேலே. இது போட்டு யாரும் விழலை. பரவாயில்ல, சூப்பராக இருக்குண்ணா பார்க்க. இது பாருங்க, மத்தியானம் ஆளுங்க வருவாங்க, ஈவினிங் டைமில் வருவாங்க நிறைய பேர். நல்லா இருக்குங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு 150K. ஸோ முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து பஞ்சாயத்து கூட்டமாங்க. நேற்று தான் கலெக்டர் மந்திரி எல்லாமே வந்தாங்களாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட்டில் அங்கே தான் வந்து ஸ்பீட் போட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஈவினிங் தான் நல்லா ஜகஜோதியாக இருக்குமா, ஸ்பீட் போட்டு அது இதுன்ட்டு. ஈவினிங் நல்லா கூட்டமாக வருமா. நைட் வரைக்கும் இருக்கும். எத்தனை மணிக்கு நான் ஓப்பனு? நைட்டு 10 மணி வரை. 10 மணி வரைக்கும் இருக்குமா? ஓகே. 10 மணி வரைக்கும் வாங்க. நேற்று 1 மணி வரைக்கும். ஃபோர்ட்லேருந்து ஆமாம் அங்கேருந்து தான் வந்தோம். நாங்கள் பக்கத்துலேயே பேக்கல் பீச். இப்போ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க.
வெறும் 150 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா முன்னாடி நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பேகல் பீச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே வரது ஃப்ரீ தானா. ஸோ ஈவினிங் தான் ஜகஜோதியாக இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சாங்க கடையெல்லாம். அந்த அண்ணன் என்ன சொன்னார்னா 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து வந்தாங்களாம். ஸோ 5 பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை, கேரளாவில் தான் இருக்குது, இதை பார்க்கறதுக்காக இங்கே தேடி இங்கே வந்தோம் அப்படின்ட்டு. ஸோ தமிழ்நாட்டிலே டூரிஸ்டம்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, கேரளாவில் பார்க்குற இடம்லாம் டூரிசமாக தான் மாற்றிட்டு இருக்காங்க. இது ஒரு சாதாரண பீச் தாங்க, ஆனால் எவ்வளோ அழகாக மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா. செம்ம அழகாக இருக்குது பார்க்க. டூரிசம் கேரளாவை அடிச்சிக்க முடியாதுப்பா, எந்த மாதிரி அழகாக மாற்றிருக்காங்க பாருங்கள். செம்ம அழகாக இருக்குங்க இடமே. ஸோ என்னென்னமோ வச்சுருக்காங்கப்பா. ஈவினிங் தான் சூப்பராக இருக்கும் போல். நைட் டைம் தான் வந்து பார்க்கணும் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே முன்னாடி பாருங்கள் ஒட்டகம்லாம் வச்சுருக்காங்க. கிட்ட போய் பார்ப்போம். ஒட்டக ரைடெலாம் இருக்கா இங்கே. எட்டி விட்டுறாது, தூரமாக இருந்து தான் பார்க்குறேன். அப்போ இது மாஸ்க் காட்டுறீங்களப்பா டூரிசமை. இப்போ தான் பார்க்குறேன் ஒட்டகத்தி நேரில். அழகாக இருக்கேப்பா. ஒரு சின்ன ஒட்டகம் போல் இது. தலைவர் ஒருத்தர் மட்டும் நல்லா சாப்பிட்டுருக்காரு. தலைவன் டயர்டாகி உட்காந்துட்டான். ஸோ திரும்ப நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. கண்டிப்பாக அந்த பேகல் ஃபோர்ட் வந்தீங்கன்னா அந்த பேகல் பீச்சு ட்ரை பண்ணாமல் இருக்காதிங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முக்கியமாக இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு தாறு மரம் இருந்தது. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாங்க அதே நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்படியே கோட்டைக்குள்ளே நடந்துட்டுருக்கோங்க. ஸோ இப்போ தான் புரியுது இங்கேயா வந்து இவ்வளோ கன் ஃபயர் பாயிண்ட் வச்சுருக்காங்கன்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறி வந்துடலாம். இது மேலே ஏறுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் போட்டு தள்ளுறது தான் அந்த கன் பாயிண்ட்டு. சுற்றி பாருங்கள், அந்த பீரங்கி பாயிண்ட்டு, கன் பாயிண்ட்டு எல்லாமே மேலே தான். ஸோ கன் பாயிண்ட் எதாவது சொல்கிறேன்னா இந்த ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள். முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம், அதுதான் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே முன்னாடி போவோம். எம்மா இன்றைக்கி ஒரு நாளில் பார்க்க முடியாதேம்மா. 40 ஏக்கரு சுற்றி வந்துகிட்டே தான் இருக்குது கோட்டை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். வெயிலில் மட்டும் வந்துடாதீங்க, ஈவினிங் டைமில் வாங்க. வச்சு பொழந்துட்டுருக்கு வெயில். பீச் நல்லா இருந்ததுங்க, போயிட்டு வந்தது. உள்ளே உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கடைங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி கவலை இல்லை. இது பாருங்கள், நம்ம அங்கே மேலே தான் பார்த்தோம். இது அப்படியே பேக் சைடு, இந்த சைடு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த இடம். சுற்றி பார்த்தாலே இல்லை, செவுறு தான் வருது. இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த கார்டன்லாம். ஸோ உள்ளே அப்படியே இதே மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. இந்த பாலைவனத்துக்கு நடுவில் நம்ம நடந்து போவோம்ல, ஒரு பாதையை போட்டு நடங்கடா அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. சரிங்க, நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்மளோட கேரளா ட்ரிப்பு வெற்றிகரமாக முடிஞ்சதுமா. ரொம்ப நாளாக நான் கேரளா வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு அருமையான ட்ரிப்பு. ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 27 ஆகுது. 27 நாள் நம்ம கேரளாவில் தான் இருந்திருக்கோம். அருமையாக இருந்ததுமா ட்ரிப்பு. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுப்போம். டாட்டா பாய் பாய், see you மக்களே. டாட்டா டாட்டா.